கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வசனத்தை தருகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பழைய பாடல் உண்டு. நியாய தீர்ப்பினாலான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நியாய தீர்ப்பு அடையாம ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு போகிறதில்லை. ஆனால் இன்றைக்கும் கூட நான் பரிதாபமாக பார்க்குறது என்னென்னா, சில விசுவாசிகளுடைய தகப்பனார் மரித்திருப்பாங்க. அந்த துக்க நிவர்த்தி கூட்டம் நடக்கும்போது பிள்ளைகள் சாட்சி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பரலோகத்தில் நிச்சயமாக இருப்பாங்க, நான் அதை பார்க்குறேன். சில சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்கிறத நான் சொப்பனத்தில் பார்த்தேம்பாங்க, எங்கள் அப்பா பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்போது சிரிப்பாக தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா, மரித்தவர்கள் அவர்கள் கல்லறைகளிலே இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள்னு வசனம் சொல்லுது. சமுத்திரத்தில் மரித்தவர்களின் ஆத்துமா சமுத்திரத்தில் இருக்கும், மலைகளில் மரித்தவர்களின் ஆத்துமா மலைகளில் இருக்கும். ஒரு மனிதன் எங்கெங்கே மரிக்கிறானோ அவன் ஆத்துமா அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில் சமுத்திரம் தண்ணில் மரித்தவர்களை ஒப்புவித்தது, ஒருவேளை மலைகள் தண்ணில் மரித்தவர்களை ஒப்புவித்ததுன்னு வசனம் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் எங்கே மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறானோ அவன் ஆத்துமா அங்கே தான் இருக்கும். கல்லறைகளுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டார்கள்லாம், அவர்கள் ஆத்துமா கல்லறைக்குள்ள இருந்து புறப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ கவனித்து பாருங்க, மரித்த மனிதன் உடனே பரலோகத்துக்கு போகிறதில்லை. ஜட்ஜ்மெண்ட் டேக்கு பிறகுதான் அவங்க என்ன பண்ணாங்க, பரலோகமா நரகமா அப்படிங்கிறது தேவனால் அவர்களுக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போயிடுவோமா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரியலையே, பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போ கவனிங்க, வேதம் ஒரு பெரிய கிருபை நமக்கு தருது, ஒரு பெரிய அட்வான்டேஜ் தருது வேதம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆக்கினையே கிடையாது. ஆக்கினை என்னது? தண்டனை, தேவ கோபம். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனுஷனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க எல்லாரும் தைரியமாக சொல்லலாம், நான் தண்டிக்கப்பட மாட்டேன், நான் கிருபை பெற்றவன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் பரலோகத்தை சுதந்தரிப்பேன், நிச்சயமாக எனக்கு நரகம் கிடையாது, தைரியமாக சொல்ல முடியும். எவர்கள்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள்லாம் தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களும் அப்படி தைரியமாக சொல்கிறாங்களான்னா இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியை ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்காம ஆவியானவருக்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அவங்க போகணும்னு நினைக்கிற வழியில் போகிறதுனால, ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் இருக்கிறதுனால அவர்கள் இருதயமும் பயப்படுது. பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு ஒரு காரியத்தை திடனா சொல்கிறேன். நீங்கள் அபிஷேகம் வரலன்னா காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தாங்கன்னு நீங்கள் போராடி ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், தைரியம் வந்துடும், பயம் இருக்காது. அடுத்தது இன்னொரு காரியம் சொல்கிறேன். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் என்னை நடத்துங்க, ஏசப்பாவை நடத்தினது போல, உங்களுடைய சீசர்களை நடத்தினது போல என்னையும் நடத்துங்க, உங்களுக்கு சித்தமான பாதையில் நடத்துங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்யும்படி நடத்துங்க, உங்களுக்கு சித்தமில்லாத இடத்துக்கு போகாதபடி தடுத்து ஆட்கொண்டு நடத்துங்க. அப்படி ஆவியானவரை நடத்தும்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கால் இடராமல் நடத்துவார், உங்கள் இருதயம் கலங்காமல் நடத்துவார். ஒருவேளை உலக பிரகாரமாக சில நன்மைகள் மேன்மைகள் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் பாதுகாப்பாக நடத்துவார், பரிசுத்தமாக நடத்துவார்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஆக்கினை தீர்ப்புக்கு விலகி இருப்பீங்க. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் நடத்தும்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம்னுங்க. அவர் கண்மணி போல பாதுகாத்து நடத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உமது அன்பு கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருங்க. உடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும், ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும், அவர்களுக்கு சகாயம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.